ஹாய் டே. டுடே நம்ம ஜிம்னாக்தர் நான் பார்க்க போகிற டைட்டில் தமிழில் போட்டுறேன். இந்த ஸ்டோரியை கேட்டது வந்துட்டு டே உங்கள் பேர் வேறு மறந்துட்டேன். பட் சரி ஓகே, பட் இந்த ஸ்டோரி நீங்கள் தான் கேட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஸோ உங்களுக்காக தான். அண்ட் ஓகே டே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்ட் ஜிமின் 2 பேருமே ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்துருப்பீங்க. இப்போது ஜிமினை வந்துட்டு ஒரு பாய் பேபி வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜில் ஒரு ஃபேமிலி வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க. பட் நீங்கள் அதே ஆர்ஃபனேஜில் தான் இன்னுமே வளர்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போது ஒரு கொஞ்ச நாள் போகுது. ஜிமினுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஒரு 8-10 வயசு இருக்கிறப்போ அந்த அப்பா அம்மாவை கொண்டுருவாங்க, ஓகேவா? ஸோ அவரோட அப்பா அம்மா எப்படின்னா கொஞ்சம் மாஃபியா டைப், ஓகேவா? அந்த மாதிரி ஃபேமிலி, தட் மீன்ஸ் மாஃபியா ஃபேமிலி அவங்க. அதனால் ஒரு பிரச்சனை ஆகும்போது அவரோட அப்பா அம்மாவை கொண்டுருவாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு அப்போ சின்ன வயசு. அதனால் அந்த வீட்டில் வேலை செஞ்ச ஒரு மெய்டு தான், அவங்க பேர் பூஜா. ஸோ பூஜா அம்மா தான் வந்துட்டு அவரை வளர்த்துருப்பாங்க. அப்படியே ஜிமினுக்கு ஒரு 15 வயசு ஆகிருக்கும். அவருக்கு அந்தளவுக்கு நல்லா அந்த டைமில் விவரம் தெரிஞ்சிருக்காதுல்ல. அது வரைக்கும் அந்த அம்மா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்துட்டு அவர் ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி சோகமாக வருவார். அந்த அம்மாவும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னோடய அப்பா அம்மா ஏன் என்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரமாக இறந்து போயிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க ஏன் அப்படி இறந்துட்டாங்க, எதுக்காக அவங்க இந்த மாஃபியான்னு சொல்லிட்டு போனாங்க, எனக்காகவாச்சும் அவங்க வாழ்ந்துருக்கணும்ல மாஃபியாலாம் விட்டுட்டு. இப்போது எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் யாருமே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அவங்க மேலே கோவமாக தான் வருது, எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவரோட அந்த தத்தெடுத்துகிட்டு வந்து அம்மா அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்னா ஸ்கூல்லலாம் வந்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி அம்மா அப்பா இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் இலக்காரமாக பேசுவாங்க. அதெல்லாம் அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்பவே ஒரு மாதிரி விரக்தியாக பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த மெய்டு வந்துட்டு எப்படின்னா அவங்களோட ஓன் பையன் மாதிரியே ஜிமினாவை வந்துட்டு பார்த்துக்குவாங்க. ஸோ நாளுக்கு நாள் அவரோட கோவம் அதிகமாகிட்டே போகுது. வீட்டில் அவரோட அம்மா அப்பா ஃபோட்டோ கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு சூட்கேஸில் போட்டுட்ருப்பாரு. அப்போ அந்த மெய்டு வந்துட்டு, என்னப்பா பண்ணுற ஜிமின், இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாத, அவங்களோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லவும், அதனால தான் நான் இந்த அளவுக்கு வெறுக்கிறேன், அவங்க எனக்காகவாச்சும் மாஃபியாவை விட்டு விலகி இருந்திருக்கணும்ல, நீங்களே சொல்லுங்கள் பூஜாம்மா, உங்களோட பையனுக்காக நீங்கள் எதாக இருந்தாலும் செய்வீங்கள்ல, அப்போ அவங்களும் எனக்காக அதெல்லாம் விட்டு இருந்திருந்தா இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருந்திருப்போம்ல, நானும் என் அம்மா அப்பா கூட இருந்திருப்பேன்ல. ஆனால் அவங்க பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஃபியா தொழிலை விடாமல் இப்போது அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் நான் தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்படி பேசிகிட்டே அந்த ஃபோட்டோலாம் கொண்டு போய் எங்காவது போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ராலியில் போட்டு நப்பிட்டுருக்காரு ஒரு பேக்கில் போட்டு. ஸோ அந்த அம்மா இதுக்கு மேலே எதுவும் மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமி அவங்க உன்னோட உண்மையான அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க நடந்து எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேரில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட அம்மா அப்பா ஒரு மாஃபியா தான், இல்லைன்னா சொல்ல வரல, ஆனால் அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு மோசமான மாஃபியா கிடையாது. என்ன கொஞ்சம் பணம் அதிகமாக வாங்குவாங்க தான், பட் ரொம்ப ரொம்ப இல்லீகலான விஷயம்லாம் செய்ய மாட்டாங்க, ஓகேவா? ஓரளவுக்கு நல்லதும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. ஆனாலும் ஜிமினுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. நான் அவங்களோட பையன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த பூஜாமாவும், ஆமாம் ஜிமின், நீ இந்த அளவுக்கு அவங்க மேலே கோவப்படுறதுனால தான் சொல்கிறேன், அவங்க ஏன் இறந்தாங்கன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அந்த ஆப்போசிட் கேங்காரங்க உன்னை கடத்தி வச்சுட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பணம் நிறையா கேட்டாங்க, எல்லா பணமும் கொடுத்தும் உன்னை அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் உனக்காக அவங்க அங்கே வந்தாங்க. ஏன்னா உன் பையன் உயிரோட வேணும்னா நீங்கள் வந்து இங்கே சாகணும்னு சொல்லி கேட்டங்காட்டிக்குன்னா உன் அம்மா அப்பா உனக்காக அவங்க உயிரை கொடுத்தாங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னதான் சொந்த அம்மா அப்பாவாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா, அவங்க நான் தத்தெடுத்துட்டு தானே வந்தாங்க, இதுக்காக எனக்காக சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. ஸோ அந்த மெய்டு இருக்காங்களா அவங்களும் வந்துட்டு, இங்கே பாரு ஜிமின், நடந்தது நடந்துருச்சு, அவங்களோட சந்தோஷமே நீ மட்டும்தான். அவங்க கடைசியாக அந்த வீட்டை விட்டு போகிறப்போ, அதாவது உன்னை காப்பாற்ற வரும்போது, என்ன ஆனாலும் சரி என் பிள்ளை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஜிமினுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஜிமின் ரொம்ப அழுகிறாரு. அவரால் முடியல, ஏற்றுக்கவே முடியல. எனக்காக தத்தெடுத்துட்டு இருந்த ஒரு பையனுக்காக இதுக்காக அவங்க சாகணும், அந்தளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் அவர் ஸ்கூல் கூட போயிருக்க மாட்டார். ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயே கடந்திருப்பார். ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு பூஜாமாவும் வந்துட்டு, ஜிமின் எத்தனை நாளைக்கு நீ உள்ளே இருக்க போகிற, நீ படிக்கணும்ல, ஸ்கூல் போகணும், வெளில வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் வரவே மாட்டார். நீ இப்போ வெளியே வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதட்டி பேச கதவு திறக்குது.
அந்த அம்மா பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜிமின் அவரோட அப்பா மாதிரியே ஒரு லெதர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காரு. ஸோ அவரோட அப்பா எப்போவுமே நான் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார்ல. ஸோ அவருக்கு நார்மலாக ட்ரெஸ் எல்லாம் பண்ண மாட்டார். ஒரு லெதர் அதாவது ஒரு பிளாக் கலர் லெதரில் தான் ட்ரெஸ் பண்ணுவார். ஒரு கேப்லேருந்து ஷூலேருந்து எல்லாமே இந்த லெதர் தான் இருக்கும். அதே மாதிரி அவரோட அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து இவர் போட்டுட்டு நிற்கிறாரு. அவரோட கன்று இவரோட கையில் இருக்குது. இதை பார்த்தா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் இதுதான் என்னோடய வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். பூஜாமா, என் அம்மா அப்பாவை அநியாயமாக கொண்டவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் அப்படியே எந்திரிச்சு, அதாவது அந்த ரூம்லேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிமின் ஜிமின் சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்திருப்பாங்க. அப்போது அவர் நிற்காம நேராக அந்த கார் இருக்கும். ஸோ எப்போவுமே அவருக்கு இன்னும் 18 வயசு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவரை ஓட்ட விட மாட்டாங்க, டிரைவர் போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவருக்கு கார் எல்லாம் ஓட்ட தெரியும், பட் ஓட்ட தான் விட மாட்டாங்க. ஸோ அவரே கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இவனுக்கு லைசன்ஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக்குள்ள இவர் போயிடுறாரு. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறாங்க. ஜிமின் நேராக அந்த ஆப்போசிட் கேங் இருக்கான்ல, ஸோ அவனோட இடத்துக்கு தான் போகிறாரு. சின்ன பையன், 15 வயசு தான், பட் இருந்தாலும் ரொம்ப கோவத்தோட தைரியத்தோடவும் போகிறாரு. அங்கே போயிட்டு உள்ளே போனதுமே அவனுக்கு யாருன்னே தெரியல. யார் நீ, எதுக்கு இப்படி நின்றுருக்க, இந்த ட்ரெஸ்ஸு இந்த கண்ணெல்லாம் எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜிமின் ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படியே போய்ட்டு அவரோட நெத்தி போட்டில் அந்த கண்ணை வச்சு, எதுக்குடா என்னோடய அப்பா அம்மாவை கொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, யார், நான் நிறைய பேர்த்த கொன்னேன், யாரை கேட்குற அப்படின்னு சொல்லி அவன் கேட்க கடுப்பாயிடுச்சு. அப்போது நிறையா பேரை என்ன மாதிரி அனாதையாக்கி வேடிக்கை பார்க்கறது நீ தானே, அப்போ நீ சாக வேண்டிய ஆள் தான். உன்னால் இனிமேல் யாரும் என்ன மாதிரி அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையன், என்ன தத்தெடுத்துட்டு வந்தவங்களை நீ என்ன வச்சு கொலை பண்ணியிருக்க, அவங்க சாவுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி இருக்குது. உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ட்ரிகர் அழுத்திடுவார். ஸோ போட்டுன்னு அவனை கொன்னே போடுவார். ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு எல்லோரும் வருவாங்க, பட் எல்லாத்தையும் அடித்து துவைச்சி ரம்சம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன, அப்படியே லைட்டாக ரத்தக்கரையோட வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா பார்த்து பயந்துடுறாங்க. ஜிமின் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து ட்ரெஸ் மாற்றுன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போக, ஆனால் ஜிமின் வந்துட்டு பயப்படுற மாதிரி தெரியல. எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேங்ஸ்டர் ஆகிருப்பார். தட் மீன்ஸ் ஒரு மாஃபியா மாதிரி ஆகிருப்பார். அவரோட அப்பாவோட வேலை இப்போ அவர் பண்ணுறாரு. ஸோ நாளுக்கு நாள் ஜிமின் பண்ணுற எல்லாமே ஜிமினோட அப்பா பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இவனை தத்தெடுத்துட்டு தான் வந்தாங்க, ஆனால் இவனோட நட பேச்சு எல்லாமே அவர் மாதிரியே இருக்குது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி தான் ஜிமின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாஃபியாக்குள்ளே போயிருந்திருப்பார். பட் ரொம்ப பேடான பர்சன் மட்டும்தான் அவர் வந்துட்டு கொலை பண்ணுவார். மற்றபடி அதாவது போலீஸ் என்ன வேலை செய்வாங்களோ அதை அவர் போலீஸாக இல்லாமல் மாஃபியாவாக இருந்து செய்வார். ஓகேவா? ஸோ இப்படி தான் அவரோட டேஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் எப்படின்னா இன்னுமே அந்த ஆர்ஃபனேஜில் தான் இருக்கீங்க. ஒன் டே நீங்கள் அண்ட் சாரா 2 பேருமே ஆர்ஃபனேஜ் தான். ஸோ சாராவும் நீங்களும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது என்னென்னா, ஒயன் நமக்கு பணமே பற்ற மாட்டேங்குது, நிறையா பசங்க புதுசாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறையா குழந்தைங்க வேறு ஆர்ஃபனேஜில் சேர்ந்துட்டே இருக்காங்க. எப்படி இவங்களாம் அப்படி வராங்க, நம்மளை கொண்டு வந்து போட்ட மாதிரி அவங்களே கொண்டு வந்து போட்டுடுறாங்கல்ல, எப்படி தனியாக குழந்தைங்க பிறக்காது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அம்மா அப்பா இருப்பாங்க. ஆனால் ஏன் இப்படி பெற்று கொண்டு வந்து அனாதை மாதிரி விட்டுட்டு போகிறாங்க, எதுக்காக நம்மளை இவங்க பெற்றுக்கிறாங்க, அப்படி நம்ம என்ன பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி சோகமாக பேசிட்டு போட்டுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆர்ஃபனேஜில் நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் பணம் இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல். ஸோ ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. 3 வேளை சாப்பாடு கொடுக்கறது கூட ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட சொந்த பணத்தை வச்சு தான் அந்த ஆர்ஃபனேஜை நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறதால கொஞ்சம் பெரிய பசங்க இருப்பாங்களே அந்த ஆர்ஃபனேஜ்லேயே வளர்ந்தவங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு அவங்களோட பணத்தையும் கொண்டு வந்து அங்கே கொடுத்து ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சாரா 2 பேருமே இப்போ பெரிய பசங்க ஆகிட்டீங்க. 2 பேர்த்துக்குமே 21 வயசு. ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா 24 வயசு. அவர் கொஞ்சம் பெரிய பையன் அவங்கள விட. ஸோ 3 வயசு பெரியவர். ஸோ நீங்கள் 21 வயசு வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க. அப்படி வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சம்பளமும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கிடையாது, கம்மி தான். நீங்கள் 2 பேர் கொடுக்குற சம்பளத்தை வச்சு அவங்களால ரொம்ப அதை எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது. உங்களை மாதிரி இன்னும் நிறையா பசங்க அங்கே இருக்காங்க. ஸோ பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஆர்ஃபனேஜில் இருக்காங்க. எல்லாருமே கரெக்டாக ஆர்ஃபனேஜ்குள்ளே வந்ததுமே அவங்களோட மணி எடுத்து வைக்கிறீங்க. ஸோ தனியாக சேவிங்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்து வச்சுக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க பெரிய பசங்கள்லாம்.
யாரும் தனியாலாம் போயிடல, நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து இப்போது அனாதையாக வர எல்லா குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க. எல்லோரும் பணத்தை போட்டு பரட்டி பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் கூட பத்தாது. ஒரு மாதத்துக்கு தாட்டுற அளவுக்கு பணமே கிடையாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அது மாதிரி முடிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஓகே சாரா, நம்ம எல்லாம் பார்ட் டைம் போகலாமா? இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும், குழந்தைங்களுக்கு மருந்து செலவுக்கு கூட தாட்டிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நிறைய ஒர்க் போய் தான் அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற மற்ற குழந்தைங்களை காப்பாற்றி பார்த்துக்கிறீங்க. இப்போது ஒன் டே நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் நைட்டாக தான் வரீங்க. ஸோ நடந்து வந்துட்டுருப்பீங்க. இன்றைக்கின்னு பார்த்து உங்களுக்கு கரெக்டாக கேபும் கரெக்டாக புக் பண்ண முடியல, எந்த கேபும் அவைலபிளாக இல்லை. ஸோ வேறு வழியில் நடந்தாது போகலாம், சும்மா நிற்கிறதுக்கு கொஞ்சம் பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு லைட்டாக ஹைவே தான். ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் உள்ளே வரணும், ஓகேவா? ஸோ ஹைவே ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இன்டீரியராக கொஞ்சம் உள்ளே வரணும். அந்த மாதிரி ஒரு குறுக்கு தடம்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி சைட்லலாம் நிறையா செடி கொடி இருக்கும், சரசரன்னு சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி பயந்துருப்பீங்க. ஷாக்காக அப்படியே ஒரு மாதிரி மெதுவாக நடந்துகிட்டே அந்த சைடு இந்த சைடு பார்க்குறீங்க. அப்போது டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கன் சவுண்ட் கேட்குது. ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க. பார்த்தா அங்கே ஜமீன்டா ஒருத்தங்களை கொலை பண்ணியிருப்பாரு, கண்ணை கையில் வச்சுருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்கவன் செத்துட்டான். அவ்வளோதான், உங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ ஜமீன் உங்களை பார்த்துருப்பாரு, ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அவர் ஜஸ்ட் எதுவுமே சொல்ல அவனை கொண்டுட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. உங்களுக்குன்னா என்ன பண்ணுறதே தெரியல. நேராக என்ன பண்ணிடுறீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறீங்க. அப்போ போலீஸில் போயிட்டு நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஆனாலுமே ஒரு 2 days ஆகுது. இனிமேல் ஜிம்மில் யாரும் பிடிச்ச மாதிரி ஒரு நியூஸில் கூட சொல்லலை, அந்த நியூஸே வெளியே வரல. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் ஸ்டேஷனில் போய்ட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அவங்க இங்கே பாருமா, நீ ஏதோ ஆர்ஃபனேஜ்னு சொல்கிற, அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, எதனாவது பிரச்சனைனா கேட்கக்கூட ஆள் இல்லை, சரியா? இதெல்லாம் பெரிய எடுத்த விவகாரம், உனக்கு தேவையில்லாதது. நாங்களே அமைதியாக இருக்கோம்ல, நீயும் அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி கோபம் வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி வரும்போது கரெக்டாக ஜிம்மினோட கார் அங்கே நிற்கும். நீங்கள் கரெக்டாக அவரோட அந்த தடத்தில் வந்திருப்பீங்களா? ஸோ அவர் கொஞ்சம் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருப்பாரு. காரை டக்குன்னு அப்போதைக்கு எடுத்திருப்பாரு. ஸோ நீங்கள் குறுக்க டக்குன்னு வரவும் நின்றுக்கிற கார் தானே வந்திருப்பீங்க. பட்டு டக்குன்னு அவரும் உங்களை கவனிக்காமல் எடுக்க கரெக்டாக உங்கள் கால்கிட்ட வந்து நிற்கிறாரு. ஸோ கரெக்டாக உங்களை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அன்றைக்கி பார்த்துருப்பீங்களா? ஸோ அவருக்கு ஞாபகம் இருக்குது. இவளா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நீங்களும் வெளியே வந்துடாது அந்த டோர்கிட்ட வந்து நின்றுட்டு கதவை தட்டுறீங்க, அந்த ஜன்னல் தட்டுறீங்க கார் டோரை. அவரும் லைட்டாக அந்த இதை கண்ணாடியாக இருக்கிறாரு. நீங்கள் அவர் பார்த்ததுமே, நீயா? உன்னால் நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பாக நீ ஒருத்தனை கொலை பண்ணதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும். உன்னை சும்மாவே விட மாட்டேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் சிஐடிக்கு போகிறேன், சிபிஐக்கு போகிறேன், கோர்ட்டுக்கு போகிறேன், ஹைகோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன தைரியம் இவளுக்கு, என் முன்னாடி இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருப்பாரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே சும்மா அந்த இதுன்னு சொல்லிட்டு ஏதோ கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு நோட்டீஸ் மேலே நோட்டீஸாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், அவருக்கு பொறுமையே இல்லை. அப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக்கல, ஸோ அவகிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. என்னடி 2-3 நாளாக ஒரு மாதிரி இருக்கிறதுல அவ கேட்பான். ஸோ நீங்கள், சாரா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் இந்த மாதிரி ஒருத்தன் கொலை பண்ணுறதை பார்த்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. நான் அதனால் நான் அங்கே அப்பீல் பண்ணுறேன், இங்கே பண்ணுறதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அவளுக்குன்னா செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்னு உனக்கு என்ன? அவன் கொலை பண்ணதை நீ பார்த்து உன்னை உயிரோட விட்டுட்டு போயிருந்தானா? அவன் ஏதோ நல்ல மூடில் இருந்திருக்கான், போயிட்டான். அதோட நீ விட்டுட்டு வந்திருக்கணும். இதே மற்ற யாராவது இருந்தா பார்த்ததுக்காக உன்னே சேர்த்து கொண்டு இருப்பாங்க. என்னடி இப்போ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்க, அதுவும் இல்லாமல் அவன்கிட்டே மிரட்டிட்டு வந்திருக்க. என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலை, முதல்ல நீங்கள் இருக்கவே வேணாம், கிளம்பு அப்படிங்கிறா. ஸோ அவளுக்கு ஜிம்மினை பற்றி நல்லா தெரியும், மாஃபியா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஆனால் உங்களால் சும்மா இருக்க முடியல. அதனால் அவள் என்ன பண்ணிடுறேன்னா, வயன் நான் ஃபாரினில் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு, என் பேரில் நீ போ, அவங்க என்ன பார்த்ததெல்லாம் கிடையாது, ஓகேவா? நீ போயிடு, இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எல்லாம் ஏதோ பண்ணி உங்களுக்கு கொடுக்குறா. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடி பண்ணிட்டுருக்க, நீங்கள் கஷ்டப்பட போறியா, இது உன்னோட உழைப்பு அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு உன்னோட சேஃப்டி தான் முக்கியம், முதல்ல இங்கே இது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுப்பி விட்டுறா. அப்போ நீங்களும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால, சரி ஓகே இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்காக தான் நான் போகிறேன்,
நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமாக உன்னையும் அங்கே கூப்பிட்டுப்பேன். தேங்க்ஸ் அண்ட் சாரி சாரா, உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு. இது உன்னோட விளைப்பில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் வாய மூட, நீ பண்ண வேலைக்கு எனக்கு வர கோவத்துக்கு முதல்ல இங்கே கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சிட்ருப்பா. ஸோ கரெக்டாக ஏர்போர்ட்டில் நிற்கிறப்போ அவளுக்கு கால் வந்திருக்கும். ஸோ ஆர்ஃபனேஜ்லேருந்து தான். சரி ஓகே மயன் சேர்ப்பார், பத்திரமா போயிட்டு எனக்கு கால் பண்ண முடிஞ்சா பண்ண, இல்லைனா நீ இல்லை எனக்கு நீ காலே பண்ண வேணாம், உன்னை ட்ராக் பண்ணிட்டா வம்பா போயிடும், இனிமேல் எனக்கு எந்த காலும் பண்ண வேணாம் ஓகேவா, பணம் கூட நீயா அனுப்ப வேணாம், ஆர்ஃபனேஜுக்கு வேறு யாராவது ஒரு மூலமாக அனுப்பு சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எந்த கான்டாக்டும் வாழான்னு சொல்லிட்டு ஃபோனு இது எல்லாத்தையும் அவளே வாங்கிக்கிறா. புதுசாக வாங்கிக்கொடி, எந்த நம்பர்லேருந்து எங்களுக்கு கூப்பிட்றாத ஓகேவா, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கப்புறம் நானே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு உங்களை அனுப்பி வச்சிருப்பா. இப்போது அவள் ஆர்ஃபனேஜ்லேருந்து கால் வந்திருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்குன்னு சொன்னங்காட்டிக்கும் அங்கே போயிட்டா. நீங்களும் அப்படியே வந்துட்டு அந்த வெயிட்டிங் ஹாலுக்குள்ள அங்கே உட்காந்துருக்கீங்க. அப்போது டக்குனு உங்கள் பக்கத்தில் யாரும் வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது உங்களோட மூக்கில் அந்த கச்சி அப்படியே மயக்கம் பண்ணி உங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, மயங்கிடுவீங்க அப்படியே. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். ஸோ கொண்டு போய் அவரோட காரில் போட்டு அவர் படுக்க உங்களை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கே போயிடுறாரு. ஸோ வீட்டில் கொண்டு போயிட்டு உங்களை தூக்கிட்டு வந்து ஹாலில் போடுவார். அந்த மெய்டு இருப்பாங்கள்ல அவங்க, ஜிமின் என்னது புதுசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ அவங்க பயந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, அந்த பொண்ணை கொண்டு போய் விடு, என்ன பண்ணலான்னு நீங்கள் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க, நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ என்னை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, சரி போனால் போகுதுன்னு விட்டா இவன் திருப்ப அந்த பிரச்சனையை தூண்டிக்கிட்டே இருக்கா. எனக்கு டென்ஷன் ஆகுது, இவன் வெளியே இருந்தால் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் பிரச்சனை. நான் என்ன நல்லவனையாக கொண்டேன், கேடு கட்டவனை தானே கொண்டேன், அது கூட இவளுக்கு தெரியாது, எதையுமே தெரியாமல் எப்படி இவங்க இந்த மாதிரி பண்ணலாம், இவளை வெளியே விட்டால் எனக்கு தான் ஆபத்து. சரி ஓகே, இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்கள் மயக்கமெல்லாம் தெளிச்சு எழுந்து பார்த்தா அந்த மெய்ட் தான் இருக்காங்க. யார் நீங்கன்னு கேட்க, அது நான் இங்கே மெய்டாக இருக்கமா அப்படின்னு சொல்ல, யார் வீடுது, நான் எப்படிங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க எதுவுமே சொல்ல, என்ன சொல்கிறதுனே தெரியல. அது இல்லைம்மா நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த வீட்டை விட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, யாரோ உங்களை கடத்திட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ தப்பிச்சு போகலான்னு நீங்கள் வெளியே எஞ்சி ஓடி இருப்பீங்க. கரெக்டாக ஜிமின் வந்து நிற்பார். அவ்வளோதான், செம்ம ஷாக் உங்களுக்கு. நீயா அப்படின்னு கேட்க, எங்கே தப்பிச்சு போறியா அப்படின்னு கேட்குறாரு. என்னை முதல்ல விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் விட முடியாது, போங்க மிஸ் மயன், இனிமேல் தான் உங்களோட இடம், வீடு கிடையாது ஜெயில் அப்படிங்கிறாரு. ஜெயிலா, நீ யாரா என்ன ஜெயிலில் போட, நான் உன்னை ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ என்னை ஜெயிலில் போடணும்னு நினச்சக்காட்டி தான் இப்போ நீ இந்த ஜெயிலில் கிடக்கிற ஓகேவா, திரும்ப அதை பற்றி பேசினீன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே அனுப்பிடுவேன். அன்றைக்கி பார்த்தல அவனை எப்படி கொண்டேன்னு அதே மாதிரி உன்னையும் அனுப்பிடுவேன். மொட்டையதே போடுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ரூமில் போட்டு சாத்திடுறாரு. நீங்கள் கற்றுறீங்க. இப்படி தான் ஒரு 2 மந்த் போயிருக்கோம். ரூம் விட்டு வெளியே வர முடியல. உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் பாஸ்க்கு அந்த ஃபோன் கொடுக்க மாட்டாங்க, டைம் பாஸ்க்கு ஜஸ்ட் இந்த டிவி மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே கிடைக்கும். ஆனால் வெளியே மட்டும் வர முடியாது. ஸோ ஜிமின் கொஞ்சம் வெளியே போயிருப்பார். அதாவது ஒரு மாதம் நான் வரமாட்டேன், அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகேவா, பத்திரமா இருங்கம்மான்னு சொல்லிட்டு அவரோட வேலை விஷயமா வெளியே போயிருப்பார், ஃபாரின் போயிருப்பார் ஓகேவா. அந்த டைமில் அந்த அம்மையிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வரும்போது உங்களுக்கே தெரியுது ஜிமின் இங்கே இல்லைன்னு. ஏன்னா அவர் இருந்தால் டெய்லி ஒரு டைம் பேசிட்டு வந்துடுவார், ஏதாவது உங்களை பேசிட்டு தான் போவார், சும்மா பார்த்துட்டாவது போவார். ஆனால் இன்றைக்கி ஒரு 1 வீக்காக அவர் வரவே இல்லை. என்னாச்சு, உங்கள் பாஸ் அந்த பொறுக்கி வரலையா, அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அந்த மெய்டுக்கு நீங்கள் அப்படி கூப்பிடுறது பிடிக்கல. இங்கே பாருமா, ஜிமின் தம்பி அந்த மாதிரி கூப்பிடாத, அந்த தம்பி எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் வச்சுக்கிறோம், அவன் நல்ல பையன்லாம் கிடையாது, நம்பாதீங்க, அவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்ல, கொலை பண்ணுறான் தான், ஏன் போலீஸெல்லாம் கொலை பண்ணுறது இல்லையா என்ன, தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறவங்க கொலைகாரன் கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா ஜிமினை ஏதாவது பேசினா பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால ஜிமினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜிமின் இந்த மாதிரி மாஃபியாவில் இருக்கிறது பிடிக்கல, ஆனால் நீங்கள் அவரை திட்டுறப்போ அதுவும் பிடிக்கல. ஸோ அதனால் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த அம்மா 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிப்பீங்க, ஏதாவது ஒன்று பேசுவீங்க. அதுவும் உள்ளெல்லாம் அவங்க வர முடியாது, ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்கும். ஸோ அதை திறந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் அப்போ தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாமே ஜிமின் கேமராவில் பார்க்குறாரு. சரி ஓகே, என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாது, பட் ஏதோ பேசிக்கிறீங்கன்னு தெரியுது. நீங்கள் ரொம்ப
ரொம்ப உள்ள தனியாக ரொம்ப போர் அடிக்குது, லோன்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. அதுவும் அவரால் பார்க்க முடியுது அந்த கேமராலேயே. அப்போ உடனே அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி, பூஜாமா அந்த பொண்ணை திறந்து விடுங்க, அவள் தப்பிச்சாலும் போக மாட்டா. ஏன்னா வெளியே ஃபுல்லாக லாக்கில் இருக்குது, அவள் எங்கேயுமே தப்பிச்சு போக மாட்டா. இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே அவளை எங்கே வேணால் போய்க்கிட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. பட் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களால் இப்போதைக்கு வெளில போக முடியாது. நான் வர வரைக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா திங்ஸும் வீட்டில் இருக்கும், எல்லாமே ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அம்மாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து திறந்து விட்டுறாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னை காப்பாற்றுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்படிவா உன்னை காப்பாற்ற முடியும்? ஜஸ்ட் ஜிமின் தம்பி தான் உன்னை திறந்து விட சொல்லிச்சு. உன்னால் வெளியே எங்கேயும் போக முடியாது, ஆனால் நீ உள்ளே தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீ இந்த வீட்டுக்குள்ளே எங்கே வேணா போய் எங்கே வேணாவா, ஆனால் வெளியே போக முடியாது. ஓகே, தப்பிக்கணும்னு நினைக்காத. அது ஜிமின் தம்பிக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நீங்கள் வெளியே விட்டதே போதுடா சாமின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த ரூம் விட்டு வெளியே வரீங்க. ஸோ எல்லோரும் மாதிரி இருக்குது, பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜன்னல்கிட்ட நின்று ஸ்கையெல்லாம் பார்க்குறீங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் மூச்சை விடுற மாதிரி இருக்குது. 2 மாதமாக ஒரே ரூம்குள்ள அடைஞ்சு கிடந்தா எப்படி இருக்கும்? ஸோ இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே தான் ஒரு 2-3 நாள் போகுது. அந்த மெய்ட் கூட நல்லா நீங்கள் க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ தான் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, எதனால அவங்க ஜிமின் தம்பி இப்படி எல்லாத்தையும் கொலை பண்ணுறாரு, ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க நான் சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சும்மா சொல்லுங்கள் பூஜாமா, ஏதாவது நடக்கணும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் ஃபஸ்ட் நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கதை கேட்குறேன் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்குறீங்க. ஸோ அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாம் கேட்க உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நிஜமாக இத்தனை நடந்துச்சா அவனோட லைஃப்பில் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அவரோட அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் நிறையா பிரச்சனை அவருக்கு வந்திருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார் மென்டலி. அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனை, அவர் மாஃபியாவுக்கு போனதுக்கப்புறம் கூட நிறைய பிரச்சனை வந்திருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் இன்னுமே நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே நாளுக்கு நாள் போக அந்த ஆன்ட்டிக்கிட்ட நீங்கள் பேசுகிற எல்லா விஷயமும் ஜிமினை பற்றி மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸோ அவங்களும் என்ன முன்னெல்லாம் ஆன்ட்டின்னு கூப்பிடுவேன், இப்போ பூஜாமான்னு கூப்பிடுறேன் ஜிமின் தம்பி மாதிரியே. அப்புறம் முன்னெல்லாம் வாயை திறந்தாலே என்னை எங்கேருந்து வெளியே விடுங்கன்னு கேட்பேன், இப்போல்லாம் வாயை திறந்தாலே ஜிமினை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்களும் அது நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாச்சும் நடக்கவா போகுதுன்னு, நான் கூட அப்படி சொன்னேன்ல, ஏதாவது நடக்கணும்னு இருந்தால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல, அது அப்படியே சொல்லவும் அப்போது இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் ஜிமின் தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுது. அவருக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை உங்ககிட்ட விளையாட போகுது, நீங்கள் அதை பார்த்து ஹாப்பியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறீங்க. அவன் பண்ணுற வேலைக்கு எந்த பொண்ணு அவனை நம்பி கல்யாணம் பண்ணிக்கும்? பணத்துக்காக கூட கல்யாணம் பண்ணலாம், ஆனால் டிவோர்ஸ் வாங்கிட்டு எனக்கு ஜீவனாம்சம் கொடுன்னு சொல்லி கேட்பாளுங்க. இதெல்லாம் தேவையா? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என் ஜிமின் தம்பிக்கு நான் கட்டி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாருங்க. சொன்னீங்க அந்த மாதிரி பொண்ணுங்களும் கட்டி வைக்க மாட்டீங்க, ஆனால் அது நானாக இருந்தா என்ன உங்கள் ஜிமின் தம்பிக்கு கட்டி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அவனை கடத்திட்டு வந்திருக்கான், நீ என்னன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கல என்ன? அப்புறம் உங்கள் ஜிமின் தம்பிக்கு என்ன பிடிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா 2 மாதமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்களோட கேரக்டர் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களுக்கும் ஜிமின்க்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தேவை அப்படிங்கிறது ரொம்ப நாளாக தெரியும்ல. சரி ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் நீ சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு பேர பசங்களை பெற்று கையில் கொடுத்தணும் சரியா அப்படின்னு சொல்லி சத்தியெல்லாம் வாங்குறாங்க. ஸோ நீங்களும் ஒன்று என்ன 2 பேர்த்து கொடுக்குறேன், எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 மாதம் முடிஞ்சு உங்கள் ஜிமின் தம்பி வர டைமும் ஆச்சு, பட் எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் நீ நார்மலாக இரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பேசி கரைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்க சாராவுக்கு வந்துட்டு இன்னுமே தெரியாது உங்களை இந்த மாதிரி கடத்திட்டாங்கன்னு. ஏன்னா அவள் தான் நீ எங்களுக்கு எந்த ஒரு கான்டாக்டும் பண்ண வேணாம், நீ சேஃபாருன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பா. ஸோ அவள் வந்துட்டு நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்கா. இன்னும் அவளுக்கு இது மாதிரி எந்த விஷயமும் தெரியாது. அதுவும் இல்லாமல் கரெக்டாக மாதம் பணம் அவளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டுருக்கு ஆர்ஃபனேஜுக்கு. ஸோ நீங்கள் தான் ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து போடுறீங்கன்னு நினச்சிட்ருக்கா. பட் அதெல்லாமே ஜிமின் தான் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போது கரெக்டாக ஜிமினும் ட்ரிப்பெல்லாம் முடிச்சு வர்றாரு. வந்ததுமே கதவை திறந்ததும் நீங்கள் ஓடிடுவீங்கன்னு பார்த்தா
மூடுற மாதிரி இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. என்னடா அது, இந்நேரம் கதை திறந்தால் ஓடி இருக்கணும், திட்டி இருக்கணும், அடிச்சிருக்கணும். சும்மா உட்காந்துருக்கா என்ன, இங்கேயே பழகிட்டாலா என்ன அப்படின்ட்டு. பூஜாம்மா எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாரு. பாப்பா என்னடா வந்த, இப்போ தான் வந்தியா, சொல்லவே இல்லை. சரி ஓகே சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல, இல்லை மாட்டேன், எனக்கு இப்போயே சாப்பாடு வேணும்னு கேட்குறாரு. ஸோ அவங்களும் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் டக்குன்னு அவர் சாப்பிட போகிறப்ப சாப்பாடு எடுத்துக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு என்னங்கிற மாதிரி. சொன்னீங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிறீங்க. வாட் அப்படிங்கிறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பேச்சிலேயே கொஞ்சம் அதிகாரம் தெரியுது. அவருக்கு அந்த அதிகாரம் பண்ணுறது கூட பிடிச்சிருக்கு. ஆனால் ஏன் நீங்கள் சடனாக இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. அவர் எனக்கு பசிக்குது குடுவயன் அப்படிங்கிறாரு. ஹலோ, சொன்னது காது கேட்கலையா? ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிறீங்க. அந்த மெய்டுக்காங்களோ அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அடி பாவி, என்கிட்ட ஹெல்ப் கேட்டால் இவள் போகிற போக்குக்கு ஹெல்ப்பே தேவையில்லை போலையே, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிம்மினும் வேறு பேச்சே பேசலை. எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பார். அவங்க ஓடி வந்து அவங்க கட்டி பிடிச்சிட்டு, ஒயன் என்ன நீ சொன்னால் கேட்குறான் அப்படின்னு சொல்ல, நீங்களும் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு எனக்கும் தெரியல சும்மா பேசி பார்த்தேன் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஜிம்மினுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே. ஸோ அதனால தான் அங்கேயும் உங்களை இது பண்ணாமல் போயிருந்திருப்பார். அதுக்கப்புறமும் உங்களை விட்டுருப்பார். நீங்கள் தான் ரொம்ப ஆடான்னு ஆடி கடைசியில் இப்படி கருத்தப்பட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. பட் அவர் குளிச்சுட்டுருக்கிறாரு. என்னவ புதுசாக ஏதோ இப்படியெல்லாம் பேசுகிறா, இவளுக்கு போக விருப்பம்லையே என்ன, இங்கே இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா, நம்மளை விட்டுன்னு சொல்லி கேட்பான்னு பார்த்தா என்ன போய் குளிக்க சொல்கிறா, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு அவர் மண்டை பிடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட உட்கார்றாரு. அப்போது பூஜாம்மா நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்களே சாப்பாடெலாம் கொண்டு வந்து எடுத்து வைக்கிறீங்க. அவரே பார்த்துட்டு கேட்டுறாரு, நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன், நீ என்ன எனக்கு சர்வலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, கடத்திட்டு வந்தால் எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க, நானே கேட்கணும்னு நினச்சேன், என்னை எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சேர் இழுத்து போட்டு கணத்தில் கை வச்சு அவர் மூஞ்சியே பார்த்து கேட்குறீங்க. ஸோ அவருக்கு என்ன பேசுனே தெரியல, கண்ணையே பார்த்துட்டு இருக்கிறனால, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ க்ளோஸாக வர தள்ளிப்போ அப்படிங்கிறாரு. சொன்னீங்க சொல்லுங்கள் எதுக்காக என்னை கடத்திட்டு வந்தீங்க, ஒன்றா அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா கடத்திட்டு வருவாங்க, இல்லைன்னா பிடிக்கலன்னா கடத்திட்டு வந்து கொன்றுவாங்க. என்னை கடத்திட்டு வந்துட்டீங்க, கொல்லவும் இல்லை. ஸோ என்னை பிடிக்காம இல்லை, என்னை கொல்ல அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், அதுக்கு தான் கடத்திட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டேரெக்டாக கேட்டுறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே பாரு, நீ எனக்கு தொல்லையாக இருந்த அதனால கடத்திட்டு வந்தேன், இதுக்கு மேலே இப்படி பேசினா கொன்றுவேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ரெண்டு கை இப்படி விரித்து அவர்கிட்ட ஹக் பண்ணுற மாதிரி காட்டிட்டு கொன்னுக்கோ அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. டக்குன்னு கீழே குனிஞ்சு சாப்பாடை ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு வச்சு ஓடிடுறாரு. ஸோ இப்படியே தான் கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. நீங்கள் ஜிம்மின்கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பேசுகிறீங்க. அவருக்கு உங்களை அவாய்ட் பண்ணவே முடியல. ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னே புரியாமல் தான் அவர் இருப்பார். ஒரு வேளை தப்பிச்சு போகிறதுக்காக அப்படி பேசுகிறீங்களா என்னன்னே தெரியாமல் இருப்பார். ஆனால் நாள் போக போக அவர் உங்கள் மேலே ஒரு லவ்வில் இருந்திருப்பார். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு ஸ்டார்டிங்லேயே. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ரொம்ப பழக ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்களும் அவர் மேலே ரொம்ப ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ லவ்வை காட்டிகிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் அது நமக்கே புரியும்ல. ஸோ அவங்க நம்மக்கிட்ட உண்மையாகவே லவ் காட்டுறாங்களா இல்லை பொய்யா இருக்காங்களான்னு. ஸோ நீங்கள் ஒரு தடவை அவர்கிட்ட பேசுகிறப்போ உங்களோட கண்ணை பார்த்து தான் பேசுவார். ஸோ நீங்களும் அவரோட கண்ணை பார்த்து தான் பேசுவீங்க. அப்போவே தெரியும் அவருக்கு இவன் கண்ணில் பொய்யே இல்லை, ஆனால் எப்படி கடத்திட்டு வந்து நான் காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. யோசிச்சுட்ருப்பார். ஆனால் டே பை டே நாள் போக போக அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே கல்யாணமே பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை வந்துட்டு அந்த ஆண்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க தான் மாட்டி விட்டு, ஸோ ஜிம்மினோட அடியாட்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. ஸோ கிறிஸ்டின் முறைப்படி தான் கல்யாணம் நடந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக தான் லைஃப்லாம் போயிட்டுருக்கு. ஒரு டைம் நீங்கள் ஜிம்மின் ரெண்டு பேரும் வெளியே போயிருப்பீங்க. அப்போது பூஜாமா கிட்டே சொல்லிட்டு தான் போயிருப்பீங்க, பூஜாமா பத்திரமா இருங்க, அண்ட் உங்களுக்கு எதாவது வேணுமா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஹலோ எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் நிறையா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், எதை சொல்ல அப்படின்னு நீங்கள் கேட்க, முதல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், எனக்கு பேர பொருள பெற்று கொடுக்குறேன்னு, இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் சரி ஓகே அதான ஃபஸ்ட்டு ப்ராமிஸ்,
சீக்கிரமாக நிறைவேற்றிடுறேன். அண்ட் உங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வெளில போகிறேன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நைட் குக் பண்ணிடாதீங்க பூஜாமா, நான் வெளில வாங்கிட்டு வந்துடுறேன், 3 பேர் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் சரியா, எந்த சாப்பாடும் சமைக்கக்கூடாது, ஜஸ்ட் ரெஸ்ட் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு போகிறீங்க. ஸோ அவங்க இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரியா எஜமானியா எனக்கே தெரியல, இந்த ஜிமின் தம்பி என்னடானா சொந்த அம்மா மாதிரி நடத்துகிறான், இவன் என்னடானா அதுக்கும் மேலே ஒரு படி அவளோட அம்மா மாதிரியே பார்த்துக்கிறான். எனக்கு குழந்தைங்களே இல்லை, ஆனால் 2 குழந்தைங்க கடவுளாக கொடுத்துருக்காங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனால் என்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, என்னத்தான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கம்மி போய் படுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் போகிறீங்க, ஒரு மாலுக்கு தான் போகிறீங்க. ஸோ மாலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா என்னென்னலாம் பூஜாமாவுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிக்காது எல்லாமே வாங்கிட்டு ஜிமினும் வந்துட்டு அவருக்கு என்னென்ன வேணும் எல்லாமே வாங்கிக்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் ஜிமின் பே பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஒரு அந்த மாஃபியானாவே ஆப்போசிட் கேங் ஒருத்தர் இருப்பான்ல, ஸோ அந்த மாதிரி அவன் ஜிமின் அங்கே பார்த்துட்றான். ஸோ பார்த்துட்டு யாருக்கும் கால் பண்ணி சொல்லவும் அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜிமின் 2 பேரும் அப்படியே மால்லேருந்து நடந்து வர்றீங்க. நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ கார் பார்க்கிங்க்கு போகணும்ல, ஸோ கரெக்டாக கார் பார்க்கிங்க்கு போகிறீங்க. போயிட்டுருக்கிறப்போ அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கரெக்டாக அவன் கண்ணை எடுக்கிறான். ஸோ நீங்கள் சும்மா எதிர்ச்சியாக சாக்லேட் சாப்பிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பார்த்தா அவன் கையில் கன்னு, உங்களுக்கு புரியல எதுக்காக அவன் கன் எடுக்கிறான்னு தெரியல, ஆனால் அவனோட கன் வந்துட்டு நேராக ஜிமினை பாயிண்ட் பண்ணுது. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே இல்லை, அவன் சுட்டுட்டான், அவன் ட்ரிகர் அழுத்திட்டான். ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, டக்குன்னு ஜிமினுக்கு முன்னாடி வந்து நின்றுறீங்க. ஸோ அந்த புல்லட் உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணிடுது. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இப்படி முன்னாடி வந்து விழுகிறேன்னு கேட்பாரு. ஆனால் நீங்கள் மொத்தம் கீழே விழுந்துருவீங்க. ஸோ நீங்கள் கீழே விழுந்தது ஒரு ரத்தம்லாம் வரும். அவருக்கு செம பயம் ஆயிடுச்சு. மொயன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து தூக்க அந்த பக்கம் இந்த மாதிரி ஷூட்டிங் சவுண்டெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஆட்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிடுவாங்கள்ல கார் பார்க்கிங்கில் இருக்கிறவங்கலாம். அதனால எல்லோரும் ஓடவும் அவனும் ஓடிடுறான். சரி ஓகே இங்கே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின்குன்னா செம்ம கடுப்பாகுது. அப்படியே அவனை பார்க்குறாங்க, ஓடிட்டான். சரி ஓகே ஒன்று அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கி காரில் போட்டுட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ரொம்ப சீரியஸாக தான் இருக்கீங்க, பூஜாமாவுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ பூஜாமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க. ரொம்ப அப்படியே பீச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறீங்க. கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலே இருந்திருப்பீங்க. ஜிமினும் பூஜாமாவும் தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரீங்க. ஸோ ஜிமினுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, என்னால் தான் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்களும் ஜிமின் உனக்கு எதாவது இருந்தால் தான் கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ நான் எந்த ஃபீலும் பண்ணல, நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றிட்டல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் அவருக்கு ஏற்றுக்கவே முடியல. பைத்தியமாடி நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பண்ண, அவன் சுட்டான் என்ன தானே சொல்கிறான், நீ எதுக்கு குறுக்க வந்த, நீ இல்லாமல் நான் இருப்பேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அதே கேள்வி அவரை கேட்குறீங்க, அப்போ நீ இல்லாமல் நான் இருக்க முடியும் நினச்சியான்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் இவ்வளோ பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்களும் க்யூர் ஆகிட்டீங்க. அப்போது எல்லாமே எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல ஹாஸ்பிட்டலில் எல்லாமே எடுத்துகிட்டு ஜிமின் காரில் வச்சுட்டு உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வராரு. ஸோ நீங்கள் முன்னாடி உட்காந்துருப்பீங்க, பூஜாமா பின்னாடி உட்காந்துருப்பாங்க. கார் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்குறீங்க, பூஜாமா எங்கே, எனக்கு ரூட்டுக்கு எதுவும் மறந்துடுச்சா, இல்லை இவன் தான் வேறு ரூட்டில் போகிறானா, ஜிமின் ஏதோ தடம் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வயன் இது இவ்வளோ நாளாக நான் தடம் மாதிரி தான் போயிட்டுருந்தேன், பட் இனிமேல் நேராக போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னடா பேசுகிற நீ, அடிப்பட்டது எனக்கு, நீ வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ ஜிமின் வந்துட்டு நேராக வேறு எங்கேயோ போயிட்டுருக்காரு. பூஜாமாவுக்கும் தெரியுது வீட்டுக்கு போகலன்னு. ஜிமின் தம்பி வீட்டுக்கு போகலையா, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பூஜாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. 2 பேரும் கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துருப்பீங்க. அப்படியே தான் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே எங்கடா போகிறோன்னு சொல்லி நீங்கள் கேட்க, பாடி கம்முன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ பார்த்தா அங்கே ஒரு குட்டி வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்துட்டு உங்களை கொண்டு போய் 2 பேர்த்தையும் இறக்கி விட்டு இனிமேல் தான் நம்ம வீடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அந்த வீட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்க, ஏன்னா இனிமேல் நான் மாஃபியாவில் இருக்க போகிறதில்ல பூஜாமா, உங்களுக்கு ஒரு பையனா என் ஒயனுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா, ஒரு 2 பேர்த்துக்கும் எப்பவுமே லைஃப் லாங் ஒரு துணையாக நான் இங்கே இருக்க போகிறேன், இனிமேல் எனக்கு அந்த மாஃபியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.
எத்தனை டைம் கேட்டிருப்பீங்க மாஃபியா வேணான்லாம் சொல்லியிருப்பீங்க. அப்போல்லாம் கேட்காத மனுஷன் இன்னைக்கு யாருமே சொல்லாமல் எனக்கு அது மாஃபியா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முடிவெடுத்திருக்காரு. ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஜிம்மினோட அப்பா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட சொந்த லேண்ட் தான். எந்த ஒரு தப்பு பண்ணி பணம் கிடைச்சி அந்த பணத்தில் வாங்கினது கிடையாது. ஸோ இதை அவங்களுக்கு அப்புறம் ஜிம்மின்கிட்ட எழுதி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஜிம்மின்னு சொல்கிறாரு, முன்னே இருந்த வசதி இங்கே இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னா பெரிய வீடாக கட்டிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஓடி போய் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு எனக்கு வீடே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறீங்க. ஸோ பூஜாமாவும் ஜிமின், நீ நல்லா இருந்தீங்கன்னா போதும், எனக்கு பெரிய வீடெல்லாம் வேணாம், இதுவே நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக வாழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அங்கே அது ஒரு பெரிய தோட்டம் மாதிரி தான், ஒரு சின்ன குட்டி ஃபாரஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ அது ஒரு தோட்டம் மாதிரி பண்ணுறாரு. அந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே அழகாக எல்லாமே பண்ணி கொஞ்சம் ஃபார்மிங்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அதில் வர அந்த ஃபார்மிங்கெல்லாம் பண்ணுவாங்களோ, ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு விளைச்சலெல்லாம் எடுத்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஹைடெக்காக யோசிக்கிறாரு. ஸோ அப்படியே அவரோட பிஸ்னஸ் டே பை டே ரொம்ப நல்லா போகுது. இப்படியே தான் ஒரு 5 இயர்ஸ் கடந்து போகுது. அப்போது பெரிய வீடாக கட்டியிருப்பீங்க அதே இடத்துல, ஏன்னா ஜிம்மினுக்கு பிஸ்னஸ் நல்லா போயிருக்கும். ஸோ ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அங்கே அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு குட்டி கார்டன் மாதிரி செட் பண்ணியிருப்பீங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு பிளேஸ் மாதிரி. ஸோ நீங்கள் ஜிம்மின் 2 பேரும் அங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிம்மின் உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் மடியில் உட்கார்ற மாதிரி, ஸோ மடியில் இல்லை, ஸோ அவருக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு, தட் மீன்ஸ் அவரோட செஸ்ட்டில் சாஞ்ச மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிட்டு லைட்டாக 2 பேரும் அந்த செவத்தில் சாஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு அவருங்க கையை பிடிச்சி நட்டை எடுத்து வச்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் ஜிம்மின் கிட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதாவது பாஸ்ட்டு அதெல்லாமே. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டுக்கு இது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும், தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறாரு. ஏன்னா பார்க்கணுண்டா அப்படின்னு நீங்கள் கேட்க, வேண்டாம் எனக்கு அது இப்போதைக்கு சரின்னு படலை, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னுமே என்னோடய பிரச்சனை ஃபுல்லாக தீரலை. என்னதான் நான் மாஃபியா விட்டு வந்திருந்தாலும் சில பிரச்சனை வருது, நானும் அதெல்லாம் கொஞ்சம் இன்டராக்டாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாமே முடியட்டும், உன் ஃப்ரெண்டு உன் ஆசிரமம் எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கலாம், ஓகேவா, இப்போதைக்கு பணம் மட்டும் அனுப்பலாம் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்ட்டு நீங்களும் அப்படியே பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ டக்குன்னு ஓடி வந்து உங்கள் மேலே ஒரு பையன் விழறான். ஸோ ஜிம் தான் மம்மி அப்படின்ட்டு விழறான். நீங்கள் ஐயோ அப்படின்னு கத்துறீங்க. அவன் மேலே மம்மின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து விழறா. ஸோ ஜிம்மி தான். இப்போ ஜிம் வந்து உங்கள் மேலே ஏறிக்கிறான், ஜிம்மி போயிட்டு ஜிம்மின் மேலே ஏறிக்கிறான். ஸோ அப்படியே 4 பேரும் கீழே புல்லில் வந்துட்டு படுத்து பேரண்டு விளையாடிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ மேலே வீட்டில் பால்கனியில் நின்று நம்ம பூஜாமா அப்படியே உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீராகவே வருது. ஸோ என்ன சொல்கிறதே தெரில. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் இதுதான். ஜிம்மினை பார்க்குறாங்க, ஜிம்மினோட பேச மட்டும் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக சந்தோஷமாக ஜிம்மி கூட விளையாடிட்டு இருக்காரு. ஜிம்மின் மேலே ஏறி உட்காந்துட்டு கடிச்சு வச்சுட்டு இருக்கிறா. ஸோ ஜிம்மினும் கத்திட்டு இருக்காரு, பூஜாமான்னு. இந்த பக்கம் ஜிம்மும் உங்கள் மேலே ஏறி உட்காந்து கழுத்தையும் கடிச்சு வைக்கிறான். ஐயோ கொள்றானே, ஜிம்மினா என்னடா உன் பையன் வேம்பி ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து பூஜாமான்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமாக அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு இப்படி கத்திட்டு இருக்கோம், நீங்கள் பூஜாமா பார்த்துட்றீங்க. அவங்க சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்களா, உங்களுக்கோ வந்துச்சு. ஸோ நீங்கள் டக்குன்னு ஜிம்மினை பார்த்துட்டு, ஜிம்மினா நம்ம இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த பூஜாமா தான் பாரு இப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க எப்படி பண்ணாங்கன்னு ஜிம்மின் கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு பேரப்பிள்ளை பேச்சு கொடுன்னு சொல்லி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்க. நானும் ஒன்று இல்லை 2 பேத்து கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன். அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ட்வின்ஸாக பேத்து கொடுத்தால, அப்போ அவங்க என்ன பண்ணிக்கணும், அவங்க தானே இவங்களை பார்த்துக்கணும். இவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளே டார்ச்சர் பண்ணுறாங்களா. டே உன் கூட சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு வந்தால் வந்துடுறாங்க, கொஞ்சம் நேரம் கூட பேச விட மாட்டேங்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது அவங்களுக்கும் காது கேட்குது. ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசுறது ரொம்பவே அவங்களுக்கு க்யூட்டாக தெரியுது போல். அப்படியே ஒரு ஃபோன் எடுத்து அழகாக மேலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மின் நீங்கள் ஜிம்மி சிம்னு எல்லாரும் விளையாடிட்டு இருக்கிறீங்க. அதை அப்படியே அவங்க அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்த்துட்டு. அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க
கீழே வந்து ஜிம்மியையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏய் பாட்டி கூட விளையாட மாட்டீங்களா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு பூஜாமானா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் பாட்டின்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஜிம்மின் மாதிரியே பூஜாமான் தான் கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் 4 பேருமே அவங்கள பூஜாமான் தான் கூப்பிடுவீங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நான் தான் கூப்பிட்டு போகிறேன்ல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட பண்ணிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு வேறு ஷை ஆகிடுது. ஓடி போய் ஜிம்னோட செஸ்ட்டில் பார்த்து, அதாவது மூஞ்சி வச்சு மறைச்சிக்கிட்டு, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிம்மினை உங்களை ஹக் பண்ணிட்டு ஏன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஷை ஆகுது. அப்படியே நீங்கள் ஷை ஆகிட்டு ஜிம்மினை பார்க்க அவரும் வந்துட்டு அழகா ரொம்ப கேரோட லவ்வோட அவங்க ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அதே பாசத்தோட அவரோட ஃபோர்ஹெட்லேயும் கண்ணத்துலேயும் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஒரு லவ்வோட உங்களை பார்க்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப லவ்வோட ஜிமினாவை பார்க்க, அப்படியே உங்கள் 2 பேர்த்தோட லவ்வும் ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேடே, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்டிங்னா. அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி தான் போட்டிருக்கேனா இல்லை ஏதாவது மாற்றிட்டேனான்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, வேறு என்ன? அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுக்குறனா கொடுங்க. ஓகேவா, ஸோ அது கமெண்ட்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ கமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க, அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன? ராகவடியே நீங்கள் என்ன மாதிரி இமிடேட் பண்ணி காட்டுறீங்க. எனக்கு கமெண்ட் படிக்கிறப்பெல்லாம் சிரிப்பாக வருது. ஐயோ, நான் அவ்வளோ டைம் வேறு என்னன்னு கேட்குறேன்னா அப்படிங்கிறேன்னா என்னன்னே தெரியல. ஆனால் நீங்கள் போடுறத பார்த்தா நம்ம இப்படியா பேசுகிறோமோ அப்படியெல்லாம் எனக்கு தோணுது. சிரிப்பாக வருது பயங்கரமாக. காலங்காலத்தில் எந்திரிச்சதும் கமெண்ட்டாக பார்க்குறேன்னா ஸோ உங்கள் கமெண்ட்டாக இருக்குமா? எனக்கு அந்த நேரத்தில் எந்திரிக்கிறப்ப லூஸ் மாதிரி சிரிச்சுட்டே எழுந்திருப்பேன். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதானே. ஸோ ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னால் ஏதாவது ஒரு ஒன் ஷாட் நான் போடாமல் இருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. பட் சீக்கிரமாக போட்டுருவேன். ஓகேவா, யாராவது ஒன் ஷாட் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். கமெண்ட்டை போய் மறுபடியும் தேட முடியறதில்ல, அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். கண்டிப்பாக அதை வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நான் போட்டுறேன். ஓகேவா, வேறு என்ன? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே சொல்லுங்கள். ஸோ பை சார்.